அம்மா இன்னைக்கு என்னம்மா பிரேக்ஃபாஸ்ட்? பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீ ஆசையாக கேட்டதுனால உனக்காக பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு காமிக்கிறேன். சாமையில் கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். தொட்டுக்க தக்காளி தேங்காய் சட்னி. பாருங்க, ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்கேன். எல்லாரும் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. உப்புமா கொழுக்கட்டை. இந்த உப்புமா கொழுக்கட்டை எங்கள் வீட்டில் ஃபேவரைட்டு. இந்த மாதிரி தட்டினா உப்புமா கொழுக்கட்டையே தவளாடை இது மாதிரியும் பண்ணி தருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வேக வச்சுருக்கேன். இன்றைக்கி எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிருக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு. ஸோ இப்போ லஞ்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பரட்டி வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் பக்கோடா, பருப்பு ரசம், ஒரு தொகையல். ஸோ இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு கமெண்ட் கொடுங்க. இது வந்து சிறுதானியத்தில் பண்ணதுனால ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களாம் கூட ட்ரை பண்ணலாம். இது உப்புமா கொழுக்கட்டை தான். எப்போவும் நம்ம உப்புமா அரிசி உப்புமா எப்படி பண்ணுறோமோ தண்ணி கம்மியாக வச்சு பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சு ஆற பிடிச்சி ஆவியில் வேக வச்சு எடுத்தோன்னா உப்புமா கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து நான் கருவேப்பிலை மிளகு குழம்பு, அதாவது மிளகா பொடி இல்லாமல் மிளகும் கருவேப்பிலையும் அரைச்சி குழம்பு பண்ண போகிறேன். யாருக்கெல்லாம் வேணுமோ மண்டேலேருந்து ஆர்டர் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு ரெடி ஆனவுடனே வீடியோ போடுறேன். ஆர்டருக்கு என்ன நம்பர்? 8300820475. நன்றி, வாழ்த்துக்கள்.